முக்தி அடையறதுக்கு ஒரு வழி. முக்தியோ, பிரம்மலோகத்துக்கோ இந்த 2ல ஏதாவது ஒண்ணு கிடைக்கும். பட் இந்த வழிய நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு முக்தி உண்டு. இது என்ன வழி? இது எங்க ஃபர்ஸ்ட் குறிப்பிட்டிருக்குன்னா, உபன்யாசத்துல குடுத்துருக்கு. உபன்யாசத்துல அத பத்தி சொல்லியிருக்காங்க. இந்த உபன்யாசத்தை எழுதுனது சிவன். அவர் எழுதுன அந்த புத்தகத்துல இத பத்தி சொல்லியிருக்காங்க. இந்த வழிய ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டாலே அவங்க முக்தி அடையலாம். அது என்ன வழி? இறந்தக்கப்புறம் சில விஷயத்த நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இறக்க முன்னாடி இத ஞாபகம் வச்சுக்கணும். இறந்ததுக்கப்புறம் இத ரொம்ப தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். இது ஒரு அறிவு. இது ஒரு முக்கியமான பிரம்ம ஞானம் கூட சொல்லிக்கலாம். இறந்த உடனே உங்கள கிரீமேஷன் முடிஞ்ச உடனே உங்கள எரிக்கப்படுவாங்க. எரிச்ச உடனே நீங்க ஒரு ஒளியா மாறுவீங்க. அந்த ஒளி வடிவத்துல இருந்து நீங்க ஒரு நாள் இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த நாளுக்கு அப்புறம் 15 நாள் வேக்சிங் மூன்ல இருக்கணும். அதாவது நிலா அமாவாசையிலிருந்து பௌர்ணமியா மாறுது அந்த டைம். 15 நாள் ஹாஃப் பீரியட் 15 டேஸ் இந்த வேக்சிங் மூன் பீரியட்ல இருக்கணும். அதுக்கப்புறம் 6 மாசம் சூரியன் நார்த்த நோக்கி போகும். இது எப்படி சொல்றாங்கன்னா, இப்ப பார்த்தீங்கன்னா, ஈக்வேட்டர் இது. ஈக்வேட்டர்ல இருந்து சன் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு 6 மாசம் வந்து ஒரு 3 மாசம் இங்க போகும். இப்படி போகும். அதுக்கப்புறம் அப்படியே ஒரு ரொட்டேஷன் போட்டு அப்படியே வந்து இப்படி போகும். அப்புறம் இப்படி இந்த கான்ஸ்டன்ட். ஸோ இதுல இந்த பீரியட் 6 மாசம். இந்த 6 மாசம் சூரியனை நோக்கி போகணும். அதுக்கப்புறம் 1 வருஷம். 1 வருஷம் அமைதியா இருக்கணும். அதுக்கப்புறம் சூரியனை பார்க்க போகணும். சூரியனை ரீச் பண்ணக்கப்புறம் திருப்பி சந்திரனை நோக்கி வரணும். சந்திரனுக்கு வந்தக்கப்புறம் ஒரு மின்னலுக்காக காத்திருக்கணும். அந்த மின்னல நீங்க பார்த்ததுக்கப்புறம், அந்த மின்னல் உங்கள பிரம்மலோகத்துக்கு கூட்டு போயிரும். இந்த பிரம்மலோகம் இது பிரம்மலோகத்தையும் சொல்றது வேதம், பிறவா நிலையும் சொல்றது. ஸோ இந்த குறிப்பிட்ட நாள நீங்க டீகோட் பண்ணீங்கன்னால், ரிவர்ஸ் என்ஜினியர் பண்ணுங்க. இந்த குறிப்பிட்ட நாள ரிவர்ஸ் பண்ணா வருஷம் வருஷம் ஒரு நாள் வரும். இந்த நாள்ல வந்து யாராவது இறந்து போனாங்கன்னா, கண்டிப்பா பிரம்மலோகம்பாங்க. ஸோ அந்த டேட்ட நீங்க கண்டுபிடிச்சாலும், அதுவும் ஒரு உண்மைங்காங்க. 2வது பாயிண்ட்டு, நீ யார் இறந்து போனாலும் இந்த பீரியட நீங்க வெயிட் பண்ணி, உங்க ஆத்மா அத பண்ணுதுன்னா, கண்டிப்பா நீங்க பிரம்மலோகம் போக முடியும். மரணத்தை வெல்ல முடியும். தேங்க் யூ.